நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். டே டைம் ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா ஒரு நியூ ஹை, அதாவது ஆல் டைம் ஹைல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைல இருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பை கன்டின்யூ ஆகுமா? அல்லது ஒரு கரெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறது. ஸோ இதில நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வேவ். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு, இப்போ மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிருக்கு. அந்த புல் பேக் ஆன ஹை வந்து ஃபெயில்டு ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வீக்லிலயும் ஃபெயில்டு, ஸோ டே டைம்லயும் ஃபெயில்டு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் நம்ம இதுவரைக்கும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வராம புல் பேக் ஆயிட்டு அகைன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஹைக்கு மேல அகைன் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஃபெயில்டு, வீக்லியும் ஃபெயில்டு தான். டெய்லி டைம் ஃப்ரேமும் ஃபெயில்டு தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் அகைன் வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, 26,000 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவ வந்து மேக்ஸிமம் ஃபெயில்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அல்லது மார்க்கெட் வந்து 26,000 ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நாம இன்டர் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். மார்க்கெட் ஒருவேளை இந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ அகைன் மார்க்கெட் ஒரு பிக் ஃபால்க்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு 23,400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்க்கு வந்து ரீச் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் பண்றதுக்கான லெவல்ஸ் ஓகே 23,500 வரைக்கும், சாரி 23,250 வரைக்கும் நியரஸ்ட்டா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஹைய வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் இங்கிருந்து ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட வந்து 23,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்கு. ஸோ 24,000 முக்கியமான ஏரியா. ஸோ ஒருவேளை இந்த 24,000ல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு, அதன் பிறகு மார்க்கெட் வந்து 23,300 வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ நாளைக்கு அல்லது கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல இந்த ஹை மட்டும் ஃபெயில்டு ஆகாம இருக்கணும். சப்போஸ் ஒரு வேளை ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, புட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு சான்ஸ மிஸ் பண்ணாம நம்ம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல வந்து இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது இந்த ஹை வந்து ரிஜெக்ட் ஆனா மட்டும். அது எப்படி ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு? ரிஜெக்ட் ஆகுமா? அல்லது ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுமா? ஸோ 2மே நம்ம இன்டர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நாம 30 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போவோம். 30 மினிட்ஸ் சார்ட்ல இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதான் ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹை. ஓகே. 1. இதுல 2வதா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கன்டினியூவா மார்க்கெட் நல்ல ஒரு பிக் புல் மூவ்ல போயிட்டு பிரைஸ் ஆக்ஷன குடுத்துட்டு, அகைன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன குடுத்துட்டு ரெடியா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன கிரியேட் பண்ற மாரியான ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லோ 25,340 ஓகே. 25,340 ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 25,340 ஓகே. 25,340 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாளைக்கு ஒருவேளை 25,340 ஓப்பனிங் கேண்டில்லே பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு பிகரிஷ் மூவ். அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 24,900 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. அதாவது இந்த லெவல் வரைக்கும். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த லெவல ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இன்டர்டே டைம் ஃப்ரேம் ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் 25,340 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுது. ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,900 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரெண்டுக்கான லெவல்ஸ் புட் ஆப்ஷன் சைட்ல. ஓகே. ஸோ ஒருவேளை வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைய கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா விழலாம். ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆயி ரெட் பாரா விழுந்துட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆகாம இருந்ததுன்னா, ஸோ மார்க்கெட் இங்கிருந்து கன்டினியூவா ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 25,360க்கும் அதன் பிறகு இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா,
ஒரு பிக் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஒருவேளை டாப்ல இந்த ஹைய வந்து கேப் அப் ஆயி ரெட் பாரா அதாவது ஓப்பனிங் கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நான் சொல்றேன். ஒருவேளை இந்த ஹைய வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயி ரெட் பாரா க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா 25,360. ஓகே. ஒருவேளை மார்க்கெட் முடியிறப்போ 25,340 பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. அதாவது நாளைக்கு மார்க்கெட் எண்ட் ஆகும்போது. அப்படின்னா, நெக்ஸ்ட் டே ஒரு பிக் பேரிஷ் எதிர்பார்க்கலாம். இது வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய செட்டப்ப வச்சு நாளைக்கு நம்ம பார்ப்போம் என்னன்றத. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஹை 25,480 இந்த ரேஞ்சுக்கு மேல கேப் அப் ஆயி ட்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாரா இருந்ததுன்னா, அந்த லோ வித் டிஃபரன்ஸ நம்ம ஷார்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 25,360 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை 25,340 பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம பொசிஷன ஹோல்டு பண்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி நடந்ததுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 24,900 வரைக்கும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 26,000 வரைக்கும் போகலாம். பட் அது வந்து ஒன் டேல போகணுங்கிற கட்டாயம் இல்ல. இட் வில் கோ அப் ஸ்லோலி. கொஞ்சம் கொஞ்சமா கூட மூவ் ஆகலாம். கொஞ்சம் நியூ ஹைலைட்டட் ஆகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த ஹைய பிரேக் பண்ணாம, இந்த லோவையும் பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அகைன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா, நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா பிரேக் ஆனாலும் நம்ம புட் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான வியூ. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஹை ரிஜெக்ட் பண்ணி இந்த இந்த லெவல் இதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரெண்ட வந்து பிரேக் பண்ணக்கூடிய லெவல் 25,340. இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா, டே டைம் ஃப்ரேம் மேபி அகைன் ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பார்ப்போம் கம்மிங் ட்ரேடிங் செஷன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது. டே டைம் ஃப்ரேம் நமக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு அந்த டெக்னிக்கல் சார்ட்ட அனலைஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம இங்க சொல்ற அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன்.